சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னக்கா? என்னடா வீட்ல எல்லார் முகத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷம், உன் முகத்துல மட்டும் சந்தோஷமே இல்லையே. ஆமா, இந்த வேலை பார்க்கறதுக்கு சந்தோஷம் வரப்படுவாங்க. போகா. என்னடா சொல்ற? பின்ன மாமா சொன்னாருன்னு என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, இப்ப மாமா சொன்னாரு என்ன சைட் சூப்பர்வைஸ் பண்ண சொல்றாங்க. இப்படியே போச்சுன்னா எப்பதாங்க நான் என் மனசு சொல்றதை கேக்குறது? சரி, அப்படி உன் மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லு, நான் அத அப்பா கிட்ட சொல்றேன். அதெல்லாம் நடக்காதுக்கா. சொல்லுடா. சொல்லுடா. முத்து, ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. சரிம்மா. இப்போ எதுக்குமா மியூசிக்? லாங் டிஸ்டன்ஸ் போறோம்ல, மியூசிக் கேட்டுக்கிட்டே போனா போர் அடிக்காதுப்பா. ஓகே. அக்கா ஃபோன் பண்றா, பேசு. ஹலோ. என்னப்பா, மியூசிக் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இந்த மியூசிக் டைரக்டரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கப்பா? என்னம்மா நீ, நான் கல்லு கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவன், என்கிட்ட போய் மியூசிக்கை பத்தி கேக்குற? கலைய ரசிக்க ரசனை இருந்தா போதும். முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஃபியூச்சரை பத்தி தானே கேட்ட. இப்போ போட்ட மியூசிக் எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பையனோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. புரியலையே. இது நம்ம வசந்த் போட்ட பாட்டு தான்ப்பா. அவ மியூசிக் டைரக்டர் ஆக ஆசைப்படுறான்ப்பா. இது மியூசிக் டைரக்டரா? ராஸ்கல். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனை நான் எதுக்கு படிக்க வச்சேன்? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரசிச்சு தாளம் போட்டீங்க. உங்க வாயாலேயே அந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வருவான்னு சொன்னீங்க. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு கொடுக்கிற பாராட்ட நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற வசந்துக்கு ஏன்பா கொடுக்க கூடாது? அவனுக்கு பிடிக்காத வேலையில டேலண்ட வளர்க்க சொல்றதுக்கு பதிலா அவனுக்கு பிடிச்ச வேலைய செய்ய விடலாமே. அதுக்காக இது ஒரு நிரந்தரமில்லாத ஃபீல்டா நமிகா? அப்படின்னு யாருப்பா சொன்னா? நாம கட்டுற கட்டடம் கூட என்னைக்கு ஒரு நாள் இடிஞ்சு போயிடும். ஆனா அவன் ஒரு இசை கலைஞனா, அவன் போடுற பாட்டு 100 வருஷம் தாண்டி இருக்கும். இந்த மாதிரி டேலண்ட்லாம் கடவுள் கொடுக்கிற கிஃப்ட். அது வசந்துக்கு கிடைச்சிருக்குப்பா. அதே நாம தடுக்கணும். ப்ளீஸ் பா, எனக்காக. சரி அனாமிகா, நீ சொல்றதுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். என்னப்பா? நான் ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு. என் தங்கச்சி பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நான் அவனுக்கு 1 வருஷம் தான் டைம் தருவேன். அந்த 1 வருஷத்துக்குள்ள அவனுக்கு பிடிச்ச வேலையில ஏதாச்சும் சாதிச்சு காட்டணும். அப்படி காட்டினா மியூசிக் ஸ்டுடியோவோ இல்ல அவன் வேற எது கேட்டாலும் நான் செஞ்சு தரேன். இன் கேஸ் அது அவன் செய்ய தவறிட்டானா அதுக்கப்புறம் நான் சொல்றதை தான் அவன் கேட்கணும். உனக்கு இது புரியுதா? புரிஞ்சிருக்கும்பா. புரிஞ்சிருக்குமா? சச்ச, புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க வேணா பாருங்க, 1 வருஷத்துக்குள்ள அவன் கண்டிப்பா நீங்க சொன்னத அச்சீவ் பண்ணி காட்டுவான். செஞ்சா சந்தோஷம்தான், பார்க்கலாம். Thank
தேங்க்யூக்கா. வாங்க வாங்க வா